ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கணக்கு பதிவியல் அக்கௌண்டன்சி 11th ஸ்டாண்டர்டு. நம்ம இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாமுக்காக ரிவிஷன் பண்ண போகிறோம். 11th 2 மார்க் 3 மார்க் சம்ஸ் எல்லாம் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் வந்து கம்ப்ளீட் த ஈக்குவேஷன், சமன்பாட்டு கணக்கியல். அது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். எப்படி சம் கொடுத்துருப்பாங்கன்னா, அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட் வந்து 1 lakh அசெட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. தென் கேபிட்டல் 80,000. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா லைபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இந்த 1 lakhலேருந்து 80 லெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20,000. தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அசெட்ஸ்லேருந்து கேபிட்டலை மைனஸ் பண்ணி லைபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஒன், அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க 2 lakhs, லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணணும்? நம்ம 2 lakhsலேருந்து 40,000 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர்? 1,60,000. ஸோ கேபிட்டல் இஸ் 1,60,000. அதே மாதிரி தான் தமிழ் கூட சொத்துக்கள் முதல் பொறுப்புக்கள்னு கொடுத்துருக்காங்க. சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க, முதல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது பொறுப்புக்கள். அப்போ வந்து 1 லட்சத்துலேருந்து 80,000 மைனஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பொறுப்புக்கள் கிடைக்கும். அதுதான் 20,000. கீழே ஆன்சர்னு போட்டிருக்கேன். அதேமாதிரி செகண்ட் பாயிண்டில் வந்து சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க, முதல் கொடுக்கல, பொறுப்புக்கள் கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து நீங்கள் சொத்துக்கள்லேருந்து பொறுப்புக்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? முதல் கிடைக்கும். தென் ஃபைனலாக வந்து சொத்துக்கள் கொடுக்கல, முதல் கொடுத்துருக்காங்க, பொறுப்புக்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ சொத்துக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் முதலையும் பொறுப்புகளையும் கூட்டி சொத்துக்கள் போடணும். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். சிம்பிளாக அப்படி ஈஸியாக தான் கேட்பாங்க. எங்கெங்கெல்லாம் விடுபட்ட இடத்துலலாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். இது ஒரு 2 மார்க் டெஃபினட்டாக அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமில் +1ல் வரும். இது நெக்ஸ்ட்டு 2 மார்க் என்னென்னா, ஒரு ஜேர்னல் என்ட்ரி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ஜேர்னல் என்ட்ரி வந்து ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அதுக்கு வந்து நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போடணும். இதுவும் 2 மார்க் தான். ஒரு 2 என்ட்ரி கொடுத்து அதுக்கு உங்களுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லுவாங்க. 2 டிரான்சாக்ஷன் கொடுத்து அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லுவாங்க. ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ராஜ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் இஸ் கம்மிங் ஃபார் த பிஸ்னஸ் டு கேபிட்டல். ஹூ இஸ் கிவிங் த ராஜ்? ராஜ் இஸ் இன்வெஸ்டிங் amount in the business, that is called capital. So cash account data to capital account. அதையே நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராஜ் வந்து 50,000 முதல் வச்சுட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அதுக்கு என்ன குறிப்பேடு நீங்கள் எழுதணும்? ரொக்க கணக்குக்கு பற்று, ராஜ் முதல் கணக்குக்கு வரவு 50,000 அப்படின்றத நீங்கள் எழுதணும். புரியுதா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே ஃபஸ்ட் என்ன? ரொக்க கணக்குக்கு பற்று, யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க பேர் எழுதி முதல் கணக்குக்கு வரவு. ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு சமன்பாடு கணக்கு கேட்பாங்க. இங்கிலீஷில் வந்து ஈக்குவேஷன், கம்ப்ளீட் த ஈக்குவேஷன். செகண்ட் வந்து ஒரு 2 ஜேர்னல் என்ட்ரி கொடுத்து கேட்பாங்க. இன்னும் ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம நிறையா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது டெஃபினட்டாக கேட்பாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்றத கேட்பாங்க. இங்கிலீஷில் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட், எவ்வளோ போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் எழுதணும். ரொக்க கணக்குக்கு பற்று, ராஜ் முதல் கணக்குக்கு வரவு. அடுத்து வந்து சில ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 10,000. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த கோல்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா, ஃபர்னிச்சர் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து நம்மள்டேருந்து வெளியில் போகுது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ரிசீவ் பண்ணுறது என்ன? நம்ம ஃபர்னிச்சர் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். நம்மகிட்டேருந்து என்ன வெளியில் போகுது? கேஷ். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 10,000 10,000. நரேஷன் கண்டிப்பாக நீங்கள் எழுதியே ஆகணும், அதுக்கும் மார்க் உண்டு. பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். அதே தமிழில் பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். அதே தமிழில் வந்து
அரைகலன் வாங்கியது 10,000. அதுலேயும் உங்களுக்கு வந்து பொன்னான விதிகள், தட் இஸ் கால்ட் கோல்டன் ரூல்ஸ் இன் இங்கிலீஷ். அரைகலன் கணக்குக்கு பற்று, ரொக்க கணக்குக்கு வரவு. எவ்வளோ என்ன உள்ளே வந்திருக்கு நமக்கு? உள்வருவதை பற்றுவை, வெளிச்செல்வதை வரவுவை. பொன்னான விதிகள் இது இல்லையா? அது வந்து சொத்து கணக்கு. அரைகலன் கணக்குக்கு பற்று, அரைகலன் என்பது நமக்கு சொத்து. ரொக்க கணக்குக்கு வரவு, ரெண்டுமே வந்து சொத்து கணக்கு தான். அரைகலன் வந்து நம்ம உள்ளே வந்திருக்கு, அதனால் அரைகலன் கணக்குக்கு பற்று. நம்மக்கிட்டேருந்து என்ன வெளில போயிருக்கு? கேஷ், ரொக்கம் வெளில போயிருக்கு. அதனால் ரொக்க கணக்குக்கு வரவு. சிம்பிளாக அரைகலன் வாங்கியது அப்படின்னு நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் எழுதினா போகிறோம். அப்புறம் தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், sold goods for cash. சேல்ஸ் மேட். இங்கே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் பண்ணும்போது வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். வாட் கோஸ் அவுட், கூட்ஸ் கோஸ் அவுட். கூட்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம எழுத முடியாது, அதனால் நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு எழுதலாம். கேஷ் கம்ஸ் இன், ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 28,000. அதே தமிழில் பார்த்துக்கோங்க. ரொக்கத்திற்கு விற்பனை செய்தது. உள்வருவதை பற்றுவை, வெளிச்செல்வதை வரவுவை. ரொக்க கணக்குக்கு பற்று, ரொக்கம் உள்வருகிறது. நம்ம விற்பனை செய்வதனால் நமக்கு ரொக்கம் உள்வருகிறது. விற்பனை செய்கிறோம், பொருட்கள் வெளிச்செல்கிறது, அதனால் விற்பனை கணக்குக்கு வரவு. 28,000, 28,000. ப்ராக்கெட்டில் நீங்கள் வந்து அப்படியே கொஸ்டின் எழுதிடுங்க. ரொக்கத்திற்கு விற்பனை செய்தது அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். அப்படின்னா என்ன? கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? வி ரிசீவ் த கூட்ஸ். வாட் கம்ஸ் இன், கூட்ஸ் கம்ஸ் இன். வி பெய்ட் த அமௌண்ட் ஃபார் த கூட்ஸ். ஸோ என்ன வெளில போயிருக்கு நம்மளை விட்டு? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். கேஷ் நம்மக்கிட்டேருந்து வெளில போயிருக்கு இல்லையா? ஸோ பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் அப்படின்னு சிம்பிளாக நீங்கள் ப்ராக்கெட்டில் நரேஷன் எழுதினா போதும். இதே தமிழில் வந்து ரொக்க கொள்முதல். ரொக்கத்திற்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொள்முதல் அக்கௌண்ட் நமக்கு என்ன வந்திருக்கு? உள்வருவதை பற்றுவை, வெளிச்செல்வதை வரவுவை. அதே பொன்னான விதிகள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கொள்முதல் கணக்கு உள் வருகிறது. கொள்முதல் கணக்குக்கு பற்று, ரொக்க கணக்குக்கு வரவு 25,000. கொள்முதல் செய்தது அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக எழுதினா போதும். ஸோ இந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் வந்து 2 மார்க்கில் மோஸ்ட்லி இந்த சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் ஆர் கேஷ் சேல்ஸ், ரொக்கத்திற்கு விற்பனை செய்தது, பாட்ஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த என்ட்ரிலாம் வந்து நீங்கள் அப்படியே நோட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணால் ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ கோல்டன் ரூல்ஸ், இது வந்து கண்டிப்பாக 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ கண்டிப்பாக கேட்பாங்க, டெஃபினட்டாக கேட்பாங்க. இது நீங்கள் நல்லா தரோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல்ஸ் வந்து பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். தென் ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகேவா? பர்சனல் அக்கௌண்ட் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகேவா? இதே நம்ம தமிழ்லையும் பார்க்கலாம். பொன்னான விதிகள், தமிழ் மீடியத்துக்கு வந்து பொன்னான விதிகள்னு இருக்கும் அழகா. ஆல்சார் கணக்கு, பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. இப்போ வந்து சொத்து கணக்கு, உள்வருவதை பற்றுவை, வெளிச்செல்வதை வரவுவை. நெக்ஸ்ட் வந்து பெயரளவு கணக்கு, செலவுகளையும் நஷ்டங்களையும் பற்றுவை, வருமானங்களையும். பெயரளவு கணக்கு செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுவை. இதுவும் டெஃபினட்டாக கேட்காத இந்த கொஸ்டினே கிடையாது. இந்த பொன்னான விதிகள் நீங்கள் தரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் இல்லைனா 2 மார்க்லையும் கேட்பாங்க. 3 மார்க்கில் தான் 90% கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும் இதில். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்டு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. கேபிட்டல்னு கொடுத்தா இட் இஸ் ஏ பர்சனல் அக்கௌண்ட், பேங்க்குன்னு கொடுத்துருந்தாலும் இட் இஸ் ஏ பர்சனல் அக்கௌண்ட். சந்துரு நேம், இட் இஸ் ஆல்சோ பர்சனல் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இட் இஸ் ஆல்சோ பர்சனல் அக்கௌண்ட். இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அக்கௌண்ட்டுன்னு கிளாஸிஃபை பண்ணுன்னு கேட்பாங்க. அதேமாதிரி இப்போ வந்து ரியல் அக்கௌண்ட்னாலே அசெட்ஸ் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக், கேஷ் அண்ட் அதர் அசெட்ஸ், இதெல்லாமே ரியல் அக்கௌண்ட்ஸ். சப்போஸ் குட்வில், காப்பிரைட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தா கூட அது கூட ரியல் அக்கௌண்ட்ஸ். அது வந்து இன்டான்ஜிபிள். பில்டிங்ஸ், மிஷினரி, ஃபர்னிச்சர்லாம் வந்து டேஞ்சிபிள் அசெட்ஸ், அதை நம்ம பார்க்கலாம். இன்டான்ஜிபிள்னால் நம்ம கண்ணால் பார்க்க முடியாதது, கண்ணுக்கு புலப்படாதது. இதெல்லாம்
குட்வில் அண்ட் காப்பி ரைட்ஸ். இது வந்து ரியல் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து டேஷ் போட்டு ரியல் அக்கௌண்ட். மிஷினரின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அடுத்தது நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டில் கேரியேஜ் இன்வெர்ட், சேலரிஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், கமிஷன் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இதெல்லாம் வந்து நாமினல் அக்கௌண்ட்ஸு. ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிளில் கேட்டாங்கன்னா கேபிட்டல், பர்சனல் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர், இட் இஸ் அசெட் நோ, ஸோ ரியல் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங், வேஜஸ், பர்சனல் அக்கௌண்ட், சேலரி, எக்ஸ்பென்சஸ், நாமினல் அக்கௌண்ட், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமில் எழுதணும். இதே வந்து நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழ்கண்டவற்றில் பெயரளவு கணக்கு, ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு ஆகியவற்றை எடுத்து எழுதுகன்னு தமிழில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும் நல்லா. முதல், வங்கி, சந்துரு, கொடுபட வேண்டிய செலவுகள், இன்னும் உங்கள் புக்கில் நிறையாவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். கட்டிடம், அறைகலன், எந்திரம், சரக்கிருப்பு, மற்ற சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க. நற்பெயர் வந்து கண்ணுக்கு புலப்படாத சொத்து, இன்னும் கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். எது இதெல்லாம் கண்ணுக்கு புலப்படாத சொத்து அப்படின்லாம் பார்த்து வச்சுக்கலாம். சம்பளம், பெயரளவு, பொது செலவுகள், உள்தூக்கு கூலி, வட்டி பெற்றது, வாடகை பெற்றது, கழிவு பெற்றது, இதெல்லாம் வந்து பெயரளவு கணக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து புக்கை பார்த்து நீங்கள் தரவு பண்ணி வச்சு டெஃபினட்டாக 3 மார்க்கில் இது கேட்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதெல்லாம் எந்தெந்த கணக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக கேட்பாங்க. இது நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முதல்னு கேட்டாங்கன்னா அது ஆள்சார் கணக்குன்னு நீங்கள் எழுதணும். கட்டிடம், சொத்து கணக்குன்னு எழுதணும். பொது செலவுகள், சம்பளம், இதெல்லாம் வந்து பெயரளவு கணக்கு. கொடுபட வேண்டிய செலவு வந்து ஆள்சார் கணக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை தரவு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. கம்ப்ளீட் த ஈக்குவேஷன், சமன்பாடு கணக்கியல். ஈஸி தான், உங்களுக்கு என்னன்னு பார்த்தாலே டக்குன்னு இந்த சம்பா நீங்கள் பண்ணலாம். இதில் ஒரு 2 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி. டெஃபினட்டாக ஜேர்னல் என்ட்ரி. கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து ரொக்க கொள்முதல் கேட்பாங்க, ரொக்க விற்பனை கேட்பாங்க, கேஷ் சேல்ஸ், கேஷ் பர்ச்சேசஸ், இதெல்லாமே கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறது படித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதில் சமன்பாடில் ஒரு 2 மார்க், இதில் ஒரு 2 மார்க். ஸோ இது வந்து இது என்னது, பொன்னான விதிகள், கோல்டன் ரூல்ஸ். டெஃபினட்டாக இது வந்து 3 மார்க்லேயே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 2 + 2 4, 4 + 3 7. இன்றைக்கி பார்த்தது எல்லாமே வந்து நீட்டாக நோட்டில் எழுதி ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு 10 மார்க்குக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். நான் இதேமாரி டெய்லி வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதே சமயம் உங்கள் புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாமும் கொஞ்சம் போட்டு பாருங்கள். 1 வேர்டு 2 மார்க்ஸ்லாம் நான் பின்னாடி வர கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லேட்டர் கிளாஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ.